வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ராடேக்கு எப்படி ஸ்கேனர்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கை பிக் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக்ஸை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஸ்டாக் பிக்கிங் பார்க்க போகிறோம். நிறைய மெத்தட்ஸ் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதில் ரொம்பவும் ஒரு ஹை அக்யூரசின்னு வச்சுக்கோங்களேன். நிஃப்டியோட ட்ரெண்ட் டைரக்ஷனை வச்சு நம்மளால ஒரு ஸ்டாக்கை ஈஸியாக பிக் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, நிஃப்டி ஒன்று 1/4% பிளஸ்ல இருக்கணும், இல்லை மைனஸ்ல இருக்கணும். இப்போ 1/4% பிளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க பையிங் ஸ்டாக் தான் சூஸ் பண்ணணும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள. இல்லை 1/4% நிஃப்டி மைனஸ்ல இருக்கு அப்படின்னா நமக்கு அப்போ செல்லிங் ஸ்டாக் சூஸ் பண்ணணும். இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் அந்த வெப்சைட் எடுத்துப்போம். நான் யூஸ் பண்றது ஸ்கேனெக்ஸ். சரிங்களா? ஸ்கேனெக்ஸ் தன்னோட இந்த வீடியோ தன்னுக்காக தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது எடுத்துக்கலாம். அதாவது ஸ்கேனெக்ஸ். இந்த ஸ்கேனெக்ஸை பொறுத்தவரையில் ஜஸ்ட் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள ஸ்கேனெக்ஸ் நடத்துனீங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். சரியா? நமக்கு என்ன அப்படின்னா, இதில் ஓப்பன் ஹோம்லேயே பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணும்போது இங்கே பாருங்க, ஓப்பன் ஹை ஸ்டாக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓப்பன் லோ ஸ்டாக்ஸ். சரிங்களா? நீங்க வேற ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஸ்கேனர்ஸ் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. சரியா? ஆனா என்னன்னா, இந்த ஓப்பன் ஹை ஓப்பன் லோ இது ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது நிஃப்டி அப்படிங்கிறது நமக்கு குறைஞ்சது 0.2%. சரிங்களா? ஒன்னு பிளஸ்ல இருக்கணும், இல்ல மைனஸ்ல இருக்கணும். மைனஸ்ல இருந்தா ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஸ்டாக். இதுவே பிளஸ்ல இருந்ததுன்னா 0.25% பிளஸ்ல இருந்தா ஓப்பன் ஈக்குவல் டு லோ ஸ்டாக். சரிங்களா? இப்போ இந்த ஓப்பன் ஈக்குவல் டு லோ ஹை இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படின்னா, ஒண்ணும் கிடையாது. மார்க்கெட் அந்த ஒரு 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓப்பன் ஆன நம்ம ஒரு துளி கூட கீழே வரல, ஓப்பன் ஆன இடத்துல இருந்தே டோட்டலா பை தான் ஆகுறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு கேண்டில் ஸ்டிக்ல என்ன பார்க்க போறோம், அங்க கேண்டில் ஸ்டிக்கை நீங்க பார்க்கும்போது பேட்டர்னா அதெல்லாம் கிடையாது. சரியா? அதுல மெயின் யாரோட டாமினேஷன் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு முக்கியமானது. பையர்ஸ் டாமினேஷன் ஆர் செல்லர்ஸ் டாமினேஷன். இப்ப ஒரு கேண்டில் 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுதுன்னா அதோட பாட்டம்ல இருந்தே பை ஆகுது, இல்ல டாப் ஓப்பன் ஆன இடத்துல இருந்தே செல் ஆகுது, இத்தனோடு கூட மேல கூட போலன்னா அப்போ ஓப்பனிங்ல இருந்தே செல்லர் டாமினேஷன், ஓப்பனிங்ல பையர் டாமினேஷன் அர்த்தம். சரி, நீங்க மார்க்கெட் கீழே வந்தது இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன செலக்ட் பண்ணோம், இன்னைக்கு தேதி நமக்கு 8ஆம் தேதி. கரெக்டா? இன்னைக்கு மார்க்கெட் கீழே வந்திருக்கு அப்படிங்கும்போது நம்ம ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஸ்டாக் செலக்ட் பண்ணணும். இப்போ இதுல ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வந்தா ஃபர்ஸ்ட் இந்த எஸ்பிஐ லைஃப் இருக்கு பாருங்க. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கரெக்ட் தானே? இது இருக்கு. இது நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓப்பன் ஈக்குவல் டு லோ ஆகுது, சாரி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை எடுக்கணும்ல. ஸ்க்ரோல் பண்ணி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை. சரியா? ஓப்பன் ஈக்குவல் டு ஹை. பாரதி ஏர்டெல் இருக்கு இல்லைங்களா? தென் இதோட சார்ட்டை கிளிக் பண்ணிட்டோம்னா சார்ட்டை ஜஸ்ட் சார்ட் கிளிக் பண்ண நம்ம வந்துருச்சு. இந்த டே சார்ட்ல வச்சிருக்கேன் பாருங்க. இது என்ன ப்ரோ ஓப்பன் ஈக்குவல் டு ஹைனா, இந்த மேல விக்கேல தெரியுதுங்களா? இந்த சார்ட் பாருங்க, மேல விக்குங்கிற ஒன்னே இல்லை, அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே செல்லிங் தான். சரியா? அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த செஷன் பிரேக் நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். இந்த செஷன் பிரேக் போடுங்க. இந்த ட்ரேடிங்குள்ள ட்ரேடிங்ல வந்துட்டீங்கன்னா சாரி செஷன் பிரேக் இருக்கும். செஷன் பிரேக் போட்டால் இன்னும் நல்லா இதாக இருக்கும். எங்கடா செஷன் பிரேக் காணுமே? செஷன் இல்லை, நீங்கள் பாருங்க, நீங்கள் ட்ரேடிங் யூஸ் பண்ணும்போது. சரியா? மேபி 1 hour வச்சா செஷன் பிரேக் வரலாம். 1 hour செஷன் பிரேக் இங்கே வருது பாருங்க. 1 hourல வருதா? 1 hour 15 minutes வச்சிங்கன்னா செஷன் பிரேக் வரும். டே சார்ட்ல வராது, அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். சரி, ஓகே, 15 minutes சார்ட் வச்சுக்கலாம். நீங்க பாருங்க, பாரதி ஏர்டெல் இப்போ நீங்க ஒரு இன்ட்ராடே ஒரு ஒரு மார்க்கெட்ல ஒரு 9:30க்கோ 9:45க்கோ இல்லை 10 மணிக்கோ பார்க்க வரீங்க. அப்போ நமக்கு நிஃப்டி பார்க்குறீங்க, அங்கே நிஃப்டி 1/4% நெகட்டிவா இருக்கு. இங்க என்ன பண்ணணும், ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஸ்டாக். சரிங்களா? ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஸ்டாக் சூஸ் பண்ணிடணும். இது என்ன பண்ணியிருக்கா பாருங்க, ஓப்பன் ஆகுது ஃபர்ஸ்ட் கேன்ல. ஓப்பன் ஆன நம்ம ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, அங்கிருந்தே செல் ஆகுது. தென் எப்போ மார்க்கெட் லோ பிரேக் பண்ணுதோ அப்போ நமக்கு என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 15 minutes ஸ்கேன்ல, செகண்ட் 15 minutes ஸ்கேன்ல பார்க்கலாம். உங்க டெக்னிக்கலி பார்த்துக்கலாம். நீங்க ஒருவேளை இது பையிங், ஓவரால் பையிங் ஸ்டாக்களா இருக்கலாம்.
சரிங்களா? அந்த ஸ்டாக் இப்போ இன்ட்ராடே மட்டும் எனக்கு ஓப்பன் ஈக்குவல் டு வந்து ஹை போட்டு செல் ஆகலாம். அப்போ நீங்க வந்து அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்டு, உங்களோட இண்டிகேட்டர் இல்லை உங்க இண்டிகேட்டர் பிரேக் அவுட் எது வேணா வச்சுக்கலாம். ஓப்பன் ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் கேன்ல பிரேக் அவுட் அந்த லாஜிக் இருக்கு இல்லைங்களா, அதுலயும் போகலாம். இல்ல ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல இல்ல டுடே ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ் அந்த மாதிரிலாம் பிளேஸ் பண்ணிருக்கு. ஏன்னா டுடே ஹைக்கு மேல ஸ்டாப் பிளேஸ் பண்ணீங்கன்னா தான் மோஸ்டா அடிக்காது. இப்போ வந்து லோ பிரேக் பண்ணுது, அகெயின் மார்க்கெட் லோ பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து என்ன ஆகுது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1% பக்கம் 21 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆயிருக்கு. தென் அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்தது என்டிபிசி இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டாக் என்டிபிசி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க தெரியுங்களா என்டிபிசி பாருங்க, ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணலாம். அங்கனாவது பரவாயில்ல, பாரதி ஏர்டெல் ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணுது. ஆனா இவன் ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணல, ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட், லைட்டா உள்ள போற மாதிரி அப்படியே இருக்கு. அங்க இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிராப். நிஃப்டி வந்து நல்ல ட்ரெண்டிங் டேவா இருக்கு, நல்லா ஒரு 0.5%, 3/4%, 1%ல நீங்க நிஃப்டி விழுந்திருந்தது. இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி ஓப்பன் லோ ஓப்பன் ஹை ஸ்டாக் எடுக்கிறீங்க அப்படின்னா, நிஃப்டி மேல போகுதுன்னா ஓப்பன் லோ, சரிங்களா, ஓப்பன் ஈக்குவல் டு லோ. ஜஸ்ட் இதுக்குள்ள வந்துட்டு சிம்பிளான ஸ்கேனிங் தான், நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நான் ட்ரெண்டிங் டே ப்ரோ நிஃப்டி வந்து 0.25% பிளஸ் நெகட்டிவ் எல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க, விட்டுருங்க. சரியா? வேற ஸ்ட்ராட்டஜி வேணும், அதுக்கு வேற ஏதாவது பிக் பண்றதுக்கு வேற மெத்தடுங்க நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த லாஜிக்ல வந்து செலக்ட் பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஓப்பன் ஹை ஓப்பன் லோ சிம்பிளான விஷயம். ஓப்பன் லோ இருக்கு இல்லைங்களா, நிஃப்டி அப்ல இருந்தா ஓப்பன் லோ. இதுல பாருங்க, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் ஓப்பன் லோல இருக்கு, ஆனா பெருசா ஏறி இருக்காது. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் அப்படியே சார்ட் எடுத்துட்டோம்னா ஓப்பன் ஈக்குவல் டு லோ, ஆனா என்ன ஆகல, ஏர்ல தெரியுதுங்களா, மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஈக்குவல் டு கேப் டவுன், ஏர்ல ஹை பிரேக் ஆகுது, ஹை பிரேக் ஆன ஏர்ல கன்சாலிடேட் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டான். ஏன்னா ஸ்டாக் ஓவரால் பை ட்ரெண்ட்ல இருக்கும். நிஃப்டி விழுகிறதுனால இவன் விழுகாம அப்படியே வந்து என்ன பண்ணிட்டான், ஏர்ல அவனால ஏற முடியல, தேவையான அந்த பையிங் ப்ரெஷர் கிடைக்கல, நிஃப்டி வேற 1% விழுகிறதுனால அப்படியே நின்றுச்சு. அதுதான் என்னன்னா, மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் அந்த மைண்ட் செட்ல இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த சைட்ல ட்ரேட் எடுக்கும் போது விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இதே பாசிட்டிவா இருக்கு ஓவராலா நிஃப்டி அப்படிங்கும் போது, நம்ம ஏற சைடுக்கான ஒரு பையிங் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏறதுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகரிக்குது. இந்த ட்ரேட் ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. நான் மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுல இருந்து நான் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வந்து நிஃப்டிலையும் யூஸ் பண்ணலாம், ஓப்பன் ஈக்குவல் டு லோ ஹை கேன்ல. ஜஸ்ட் சின்ன ஒரு லாஜிக் தான், ஆனா சூப்பரா ஒர்க் ஆகும். நீங்க ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் தான் மேபி வந்து நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க எப்படி போகுதுன்னு. அந்த பெரிய விஷயம்ல எடுத்து ஓப்பன் லோ ஓப்பன் ஹை பார்க்கறது வாட்ச் பண்ணி பாருங்க. நல்லா இருந்ததா என்னன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, இல்ல லைவ்ல சொல்லுங்க. சரிங்களா? லைவ்ல வந்து நீங்க ஏதாவது ஸ்டாக் கேட்டீங்கன்னா நான் வந்து ப்ரோ இன்ட்ராடே ஓப்பன் லோ அதை வச்சு கூட நான் வந்து ஸ்டாக் என்ன பண்ண முடியுது அப்படிங்கிறத பாக்குறேன். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம். புதுசா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்க, ஆனா தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரையில்